ஸ்டாக்சிட்டா அப்ளிகேஷனில் சைடு பாரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணோடனையும் நம்மளோட மெயின் பேஜுக்கு வந்துடும். அடுத்தது ரிஃபர்ஸ். இந்த ரிஃபர்ஸுன்ற பட்டன் கிளிக் பண்ணோம்னா மற்ற சேல்ஸ்மேன் யாராவது டேட்டா நேற்றுக்கு டியூட்டியில் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கனாலும் அந்த டீட்டெயிலும் நமக்கு வரும். இன்கேஸ் நாம் போட்டிருக்கோன்னா நம்மளோட டீட்டெயில் நம்ம ஃபோனில் இருக்கும். அது மற்றவங்களுக்கும் போகணுன்னா அவங்க ரிஃபர்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போட்ட டீட்டெயில் அவங்களுக்கு போயிடும். ஸோ உங்கள் கடையில் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்தோட ஃபோன்லேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்கள் கடையோட டீட்டெயிலை. அதுக்காக ரிஃபர்ஸ். அடுத்தது இந்த மேலே ப்ரொஃபைல் தெரியுது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதோ ஃபோட்டோ ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து வியூ டேட்டு. நமக்கு எந்த தேதியில் இருக்கிற டீட்டெயிலை பார்க்கணுமோ அந்த தேதியை நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. நீங்கள் போன வாரத்தோட ஓப்பனிங் பார்க்கணும், க்ளோசிங் பார்க்கணும், எது பார்க்கணுன்னாலும் சரி. இப்போ 24ஆந்தேதி வியூ கொடுத்தோன்னா 24ஆந்தேதி அன்னைக்கு ஓப்பனிங் என்ன இருந்துச்சு, ரெசிப்ட் எவ்வளோ இருந்துச்சு, க்ளோசிங் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ எல்லாமே வரும். இங்கே தேதி காட்டுதுங்களா. இதில் நம்ம எந்த தேதி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வயலட் கலரில் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது பிராண்டுக்குள்ளே போனோம்னா எல்லா பிராண்டோட லிஸ்ட்டும் இதுக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். புது பிராண்ட் ஏதாவது சேர்த்தணும், இதில் இல்லாத பிராண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மேலேயே கைடு இருக்குது. இந்த கைடை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாங்க. அடுத்தது செட்டிங்ஸில் ஸ்டாஃபை அதை இப்போதைக்கு விட்டுருங்க. பிவி ரிப்போர்ட் செட்டிங்ஸ் இருக்குது. பிவி ரிப்போர்ட் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை 30ஆந்தேதியோட க்ளோசிங் ஸ்டாக்கை எக்ஸல் ஃபார்மெட்டில் மெயில் அனுப்புவீங்க. அதை அனுப்பும்போது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சூஸ் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிக்ட். அடுத்து லாங்குவேஜ். இந்த அப்ளிகேஷன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இது சப்போர்ட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கறதுக்காக காண்டாக்ட் நம்பரு, வீடியோஸ் இதெல்லாம் இருக்குதுங்க. அடுத்தது லாக் அவுட். அப்ளிகேஷனை விட்டு வெளியில் போகிறதுக்கு லாக் அவுட். இவ்வளோதாங்க சைடு பார்.